நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? யாக்கோபு 2 அதிகாரம் 19 பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறது. அப்படியானால் பிசாசுகளும் ஞானம் பெற்றவைகளா? பயப்படுதல் என்பது அஞ்சி நடுங்குவது அல்ல. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திற்கு புறம்பாய் காணப்படும் எல்லா காரியங்களும் தீமைகள் தான். உபாகமம் 28 அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எஸ்ரா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ரா 7 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகம், அதாவது வேதாகமம் ஒன்றே தீமையை விட்டு விலகுவதற்கு ஒரே வழி. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எஸ்ரா தீர்க்கதரிசியும் அதற்காகத்தான் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம். உபாகமத்திலே பல இடங்களில் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிவிட கடவா என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று. எனவே நாம் தீமையை விட்டு விலகினவர்களாய், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய், அவருக்கு பயந்து நடப்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஞானத்தை கண்டடையும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:12 ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடப்போம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவோம், நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.